ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் பார்வதி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது. அது இல்லாமல் கையிருப்பில் ஒரு 2 லட்ச ரூபா அமௌண்ட் வச்சுருக்கிறதாவும், ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க. குழந்தையை படிக்க வச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் விபத்தில் தவறி, அதாவது பயங்கரமாக குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுனால விபத்தாகி இறந்துட்டதாகவும், அவரோட பணம் ஒரு 5 லட்ச ரூபா வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கிற நல்ல ஒரு வரனை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவும் இவங்களையே கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தனிமையிலே ஹஸ்பண்ட் வீட்டிலே தாங்க இருக்காங்க. இவங்களுடைய மாமியார் இவங்க கூட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்களும் உடனடியாக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா திவ்யா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்க பைக் ஷோரூமுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 20,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஈரோடில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கணவருக்கு அம்மா போட்டது தாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே ப்ராப்ளம் ஆகிட்டு கொரோனா ஊசி போட்டு அதுக்கப்புறம் அதுலேயே தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தனிமையில் தாங்க வசிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகே, தனக்கும் தன்னோட இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. ஸோ 2 குழந்தைங்களையும் வச்சுட்டு இவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வீடு ஓரளவு வசதி தாங்க, இருந்தாலும் இவங்க அங்கே போகலைங்க. ஹஸ்பண்ட் வீட்டிலே தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வாடகையை வாங்கிட்டு தான் இவங்க ஃபேமிலி ரன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னையும் தன்னோட குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான், இல்லை எல்லாத்தையும் விட்டு எடுத்துகிட்டு அவங்களோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மணமகள் வீட்டாருக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.